இது எச்சரிக்கிற செய்தியை சொல்லி இனி நல்ல காரியத்தை பற்றி பேசுவோம், நல்லவர்களை பற்றி பேசுவோம். இந்த நாட்டிலே வாழ வைக்க வேண்டிய விவசாயி சேஃப்டியை கையெழுத்தால் தான் நம்ம அத்தனை பேரும் சோற்றியை கையெழுத்து முடியும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட விவசாயிகளை நலம் காக்க, விவசாயிகள் தமிழர்களும் படுகிற அவசியங்களை, இந்தியாவோடு படுகிற அவசியங்களை நீங்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு அண்ணன் எஸ்.கே. காவலன் அவர்கள், அவர்களுக்கு தலைவர் கே.சி. ரத்னசாமி அவர்கள், அவைத் தலைவர் அண்ணன் சொல்லுவர் செல்லவத் அவர்கள், அண்ணன் நரசாமி அவர்கள் மற்றும் பல்வேறு விவசாய சங்கத்தாளர்கள் இங்கே வருகிறது பெயரை சேர்த்திருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் எல்லாம் இப்பொழுது உங்கள் மத்தியிலே விவசாயத்துடைய வேலையை சொல்லுவார்கள். இந்த கூட்டத்துடைய செய்தி, இந்த கூட்டத்துடைய செயல் மத்திய மாநில அரசுக்கு எட்டி விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நாம் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதற்கு வருகிறவர்களெல்லாம் அறிவித்தன்மை சேகரவர்கள் வரவேற்றார்கள். இங்கே மேடையை பொறுத்தவரையிலே எங்கேயும் இல்லாத அளவுக்கு நம்முடைய ஈரோடு இந்த கொங்கு மண்டலத்தினுடைய விவசாயிகள் மாநாடு ஒரு எடுத்துக்காட்டான மாநாடாக விளக்க வேண்டும். ஆகவே மேடையிலே பின்புறத்தில் யாரும் எந்த காரணத்தை கொண்டு நிற்கக்கூடாது என்பதையும், அதே போல மேடையின் இருபுறங்களிலேயும் அங்கு குறை தயவு செய்து நீங்கள் அனைவரும் மேடைக்கு முன்னாலே போய் அமர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் உங்களை எல்லாம் காண்பதற்கு, உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்பதற்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் ஈரோடு மாநகரத்துக் கொண்டு நுழைந்து விட்டார்கள். இன்னும் 2 மணித்துளிகளிலே இங்கே வர இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி, இந்த ஐயா மூப்பனாருடைய பிறந்த தினம் விவசாயிகளுடைய பிறந்த தினமாக விவசாயிகளுடைய நாளாக கொண்டாட இருப்பதால் இந்த தினத்தை நாம் மிக சிறப்பாக கொண்டாடுகின்ற வகையில் தமிழ் மாநில காங்கிரசினுடைய விவசாய அணியினுடைய தலைவராக இருக்கிற ஆண்டிற்கு மரியாதைக்கு முன்னே சகோதரர் புலியூர் நாகராஜ் அவர்களை இந்த மாநாட்டிலே துவக்கி வைத்து துவக்க உரையாற்றுமாறு உங்கள் அனைவரின் சார்பிலே அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் வந்துவிட்டார்கள். மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள், மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள், மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் புகழ், ஐயா ஜி.கே. மூப்பனார் புகழ், நெஞ்சம் நிறைந்த தலைவர் மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் புகழ், தஞ்சை தரணி ஈன்றெடுத்த தவப்புதல்வன் ஜி.கே.
செய்து அனைவரும் அப்படியே அன்போடு அமைதியாக அமருமாறு அன்போடு விவசாயத்தினுடைய தலைவர் பெருமக்களே, முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, வருகின்ற விவசாய பெருமக்களே, கட்சியினுடைய மகளிர் அணி தலைவர் அவர்களே மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்களே, மாவட்ட தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் பெருமக்களே மற்றும் விவசாய அணியினுடைய நிறுவனம், நம்முடைய ஐயா அவர்கள் இங்கே வட்டிய வயிறோடும் ஒட்டிய கன்னத்தோடும் துயரமே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அப்பாவி விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு காவிரி டெல்டா மண்ணிலிருந்து பிறந்து நம்மை வாழ வைக்க அந்த தெய்வமாக இங்கே நம்முடைய ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். நம்முடைய ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய பிரதமர்களை உருவாக்குகின்ற அளவிற்கு மிகப்பெரிய செல்வாக்காக இருந்த அந்த தலைவர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் விவசாயத்தையே ஒரு தொழிலாக இன்றளவும் செய்து வருகின்ற அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் நம்முடைய ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள். ஐயா ஜி.கே. மூப்பனாருடைய பிறந்த நாளை இன்றைக்கு அவர்கள் விவசாய தினமாக அறிவித்திருப்பது என்பது மிகவும் ஒரு பொருத்தமான ஒரு நிகழ்ச்சியாகும். இந்த அளவிற்கு பல்லாயிரக்கணக்கான அளவிற்கு இங்கே திரண்டு வந்து இந்த மாநாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அவங்க அத்தனை பேருக்கும் முதலில் நாங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் துவங்கப்பட்ட பின்பு நம்முடைய ஐயா அவர்கள் காவிரியின் குறுக்கே மேகதாது ராசிமணல் ஆகிய இடங்களில் அணைகள் கட்டுவதை தடுப்பதற்காக அங்கே தஞ்சை மாவட்டத்திலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டத்திலே அந்த போராட்டத்திலே நடத்தினார்கள். அதற்கு பின்னாலே மாணவர்களுக்காக போராட்டம், அதற்கு பின்னாலே பூரண மதுவிலக்கிற்காக தமிழகமே குடிநீர் அளவிற்கு போராட்டம் நடத்தினார்கள். இன்றைக்கு விவசாயிகளுடைய சில பிரச்சனைகளை மட்டும் உங்களுடைய ஐயாவுடைய கவனத்திற்காக நான் கொண்டு வந்து நான் என்னுடைய உரையை முடிக்க விரும்புகின்றேன். நம்முடைய விவசாயிகள், வறட்சி மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கடன் முழுவதையும் ஐயா அவர்கள் தள்ளுபடி செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் கரும்பு விவசாயிகளுக்கான வாக்குத் தொகை ரூபாய் 1200 வழங்கப்படாமல் உள்ளது. அதை பெற்றுத் தருவதற்கு ஐயா அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இங்கே கொங்கு மாவட்டத்தில் பயிரிடப்படுகின்ற காய்கறிகள் எல்லாம் கேரளாவுக்கு எடுத்துச் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த தடையை நீக்குவதற்கு ஐயா அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று காவிரியிலே அதிகமான வெள்ளம் வரும்போது அந்த வெள்ளம் கடலிலே கலந்து வீணாக போகிறது. அந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்துவதற்கு காவிரி கொள்ளிடத்திலே தடுப்பணையில் ஆங்காங்கே கட்ட வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக ஐயா அவர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று நம்முடைய மத்திய அரசாங்கம் காவிரி பிரச்சனையிலே ஒருதலை பட்சமாக இருந்து கொள்கின்றது. இங்கு இருக்கின்ற மத்திய அரசாங்கம் நம்முடைய காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கும் மானிட்டரி கமிட்டி அமைப்பதற்கும் ஐயா அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் பயிர் பாதுகாப்பு திட்டம் மத்திய மாநில அரசுகள் முறைப்படுத்த வேண்டும். அதே போன்று உங்கள் அத்தனை பேர் சார்பிலும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். நம்முடைய ஐயா அவர்கள் ஜி.கே. மூப்பனார் அவர்கள் விவசாயியாக பிறந்து விவசாயியாக வாழ்ந்து அரசியலிலே கொடியிட்டு பிறந்த அந்த மாமனிதனுடைய தினத்தை இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் விவசாய தினமாக அறிவித்திருக்கின்றது. அதே அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இந்திய விவசாய தினமாக அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கவில்லை என்று சொன்னால் ஐயா முதல்வராகவும் 2016 தேர்தலிலே ஐயா முதல்வராக உறுதி. அவர் முதல்வராகவும் முதல் கையெழுத்து நம்முடைய ஐயா பிறந்த நாளை விவசாய தினமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது கவிஞர் சுரையாதாஸ் அவர்கள் தலைவர் மூப்பனாருடைய நினைவு நாளை முன்னிட்டு ஒரு கவிதை படிப்பார்கள். ஒரு போன் பேசிட்டு வந்தாரு. திருமதி சுரையாதாஸ் கவிஞர் அவர்கள் ஒரு கவிதை படிக்கிறார். உலகென்று வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்வார் என்ற வள்ளுவரின் வாய்ப்புகளுக்கேற்ப உயிர்களுக்கெல்லாம் தேவையான உயிர்காற்றையும் உணவையும் கொடுத்து நம்மையெல்லாம் காக்கின்ற உழவர் பெருமக்களை வணங்கி என் கவிதையை சமர்ப்பிக்கின்றேன்.
சத்தியத்தின் வழி நிற்க, தர்மத்தின் வழி நடக்க பாதை அமைத்துக் கொடுத்த அரசியல் வழிகாட்டி எங்கள் முத்தான மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களின் பாதம் தொட்டு பணிந்து வணங்கி கவிதை பூக்களால் அர்ச்சிக்க வந்துள்ளேன். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய எழுச்சியாய், தமிழக மக்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியாய், தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்களின் மன மகிழ்ச்சியாய், நேர்மையான ஒரு அரசியல் பாதையில் அள்ளும் பகலும் அயராது பாடுபடும் நேர்மையான தலைவர், கரம் நீட்டி எவரும் குறை சொல்ல முடியாத மாசற்ற மாணிக்கம், பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எங்கள் அன்பு தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு ஈரோட்டின் நெஞ்சங்களில் நெஞ்சார்ந்த நேசமிகு அன்பார்ந்த வணக்கங்கள். தமிழ் மாநில காங்கிரசின் விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது அன்பான வணக்கங்கள். கதராடை அணிந்த கம்பீர திருவுருவம், கர்ம வீரரின் வழிவந்த கண்ணிய தலைவர், காந்தி தேசம் காண துடித்த தியாக செம்மன், தஞ்சை மண்ணிலே உதித்த தமிழ் வைரம், தனியொரு தமிழனாய் இந்திய தேசத்தின் தலைநகரத்திலே அமர்ந்து கொண்டு இந்த தேசத்தின் தலைவிதியை நிர்ணயித்த அரசியல் சாணக்கியர், அநியாயமும் அதர்மமும் தலைநிமிர்ந்து திமிரடை போட்ட தேசத்தில் சத்தியத்தின் பாதையில் சரித்திரம் படைத்த தர்மத்தின் தலைவர், ஹரிஜன மக்களை சரிஜன மக்களாக்கி சிறுபான்மை மக்களுக்கு பெரும்பான்மை ஆதரவு நல்கி சமத்துவ சமுதாயம் கண்ட ஜனநாயக